டேஸ் நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே பண்ணிட்டேங்க. நம்ம தான் ரெண்டு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து அனுப்பணுமே அப்படிங்கிறதுக்காக செஞ்சுட்டேன். டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணது நான் சில வீடியோ போட்டிருப்பேன், போடாமலே விட்டுருப்பேன். ஏன்னா நம்ம கிளம்புறோம் அப்படிங்கிறதுக்காக. பாப்பாவுக்கு வந்து மார்னிங் வந்து பணியாரம் தான் பண்ணேன். அதுக்கு வந்து தேங்காய் சட்னி, கொஞ்சம் கடலை போட்டு செஞ்சேன். பொட்டுக்கடலை போட்டு அதில் பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் வந்து பருப்பு குழம்பும் போட்டு இன்னொரு இதில் வந்து சட்னியும் கொடுத்து அனுப்பியிருப்பேன். கொஞ்சம் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் லஞ்சுக்கு வந்து அவளுக்கு வந்து எல்லாருக்குமே சேர்த்து தான் டபுள் பீன்ஸ் ஊற வச்சுருந்தேன் நைட்டு. அது நல்லா ஊறி இருந்தது. அது வந்து நான் வேக வைக்காமல் அப்படியே டைரெக்டாகவே சாப்பாட்டிலே வந்து சாப்பாடாக பண்ணிட்டேன். அது புலாவாக பண்ணிட்டேன். அந்த புலாவ்லேயும் பார்த்திங்கன்னா புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து நான் கிரைண்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஏன்னா வேறு எந்த மசாலாவும் நான் போடல, வெறும் ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சது தான். அதுவும் கொஞ்சம் தான் போட்டு தாளித்தேன். சோம்பு அதெல்லாம் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு வீடியோவில். மற்றபடி மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ எதுவுமே போடல. அதனால் நான் இப்படி போட்டுட்டேன். அதில் வந்து தயிரோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அது வந்து மெர்ஜாயிடும் நல்லா அந்த மசாலா. அதுக்காக தான் நான் அரைச்சி போடுறது. காரமே அந்த பச்சை மிளகாய் காரம் தான். அதேமாதிரி ஒரே ஒரு தக்காளி தான் போடணும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் பிரியாணி மாதிரி அது ஆகிடும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும். அதில் வந்து மெயினாக தேங்காய் பூ கண்டிப்பாக போடுங்க. இது வந்து தேங்காய் பால் போடாமல் தேங்காய் பூ போடும்போது சாப்பாடும் சாஃப்டாக ஆகிடும். அந்த டபுள் பீன்ஸ் ரொம்ப பஞ்சு மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சாப்பாடு விசில் வந்து இறக்கிட்டப்புறம் திரும்பவும் ஒரு கொஞ்சோண்டு பூ தூவி விட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் தம்மு கொடுங்க. சூப்பராக இருக்கும். சாப்பாடு கெடாது. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தேங்காய் பால் போட்டோ இல்லை தேங்காய் போட்டிருக்கோமேன்னு பயப்பட தேவையில்லை. நைட் வரைக்குமே சாப்பாடு நல்லாயிருக்கும், கெடவே கெடாது. அப்புறம் இந்த குழம்பு வந்து பருப்பு குழம்பு தான் பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் 2 விதமான பருப்பு போட்டிருப்பேன். அந்த பருப்பு குழம்பு வந்து நம்ம தால்ச்சா மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அதில் நூக்கலும் மாங்காய் போட்டு செஞ்சுருப்பேன். சூப்பராக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் அந்த புலவ் ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஒரு தடவை நான் வந்து அந்த குழம்பு செய்யும்போது உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். குழம்பு எடுக்கும்போது வீடியோ எடுக்க முடியல, அவ்வளோதாங்க இன்றைக்கி. அப்புறம் அதுக்கு ரைத்தா பண்ணியிருந்தேன், சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு டபுள் பீன்ஸு, இந்த மாதிரி ஒரு ரிச் ப்ரோட்டீனோட சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லது. நமக்கும் வந்து வேலை செய்கிறதுக்காக நமக்கும் ஸ்டாமினா வேணும். இந்த மாதிரி ரைஸ் சாப்பிடும்போது கண்டிப்பாக அதனுடைய ஸ்டாமினா ஃபுல்லாக நமக்கு அந்த சாப்பாட்டிலே நமக்கு கிடச்சிடும். இதுதான் இன்றைக்கி வெறும் ரைஸ்னு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈஸியாக அந்த கொத்தமல்லி, புதினா, தக்காளியெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கு இன்னொரு மெசேஜ் நான் சொல்கிறேன். காலையில் கண்டிப்பாக சட்னி சாம்பார் வைக்கும்போது கண்டிப்பாக ஒரு குழம்பு வச்சுருங்க. ஏதோ ஒரு கிரேவி வச்சுருங்க, கிரேவியோ குழம்போ. அப்போ உங்களுக்கு நைட் வேலையிலேருந்து வரும்போது ஈவினிங் நம்ம திரும்ப சட்னி அரைக்கணும், ஏதாவது செய்யணுங்கிற அந்த டென்ஷன் இருக்காது. மாவு இருந்தால் தோசை ஊற்றிக்கலாம், இல்லை எதுவுமே இல்லைனா கூட ஒரு கிளாஸ் ரைஸ் குக்கரில் வச்சு விட்டுடலாம். இது வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும்.